என் நேசனேன்னு சொல்லி பார்த்தாங்க. முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர் என்று அமைந்திருந்தது திருமக்கள். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வருகிறான். அவங்களுடைய பருவங்களிலே இளமை பருவம், நுபுவத்துக்கு முன்னால் உள்ளதை மாத்திரம் நாம் இன்னைக்கு பார்ப்போம். நுபுவத்திற்கு முன்னால் உள்ள அந்த பருவம், அந்த நுபுவத்திற்கு முன்னால் உள்ள பருவத்திலே இந்த இளம் வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரியங்கள் ஏராளம். குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்தார்கள். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு சங்கத்தில் அவர்கள் அங்கத்தினராக அமைந்திருந்தார்கள். கஅபாவுடைய புனர் நிர்மாணம் செய்த அந்த பணியிலே சிறப்பான ஒரு பங்களிப்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார்கள். இந்த இளமை பருவம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பருவம். இன்னைக்கு உலகத்திலேயே பேசப்படக்கூடிய தலைப்புகளில் அதிகமான பேச்சு ஷபாபுல் முஸ்லிம் தான். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த இளமை பருவம், வாலிபர்கள், அதை பற்றித்தான் உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது என்று கூட ஒரு ஆய்விலே பெருமக்கள் சொல்வார்கள். ஏன்னா அந்த பருவம்ங்கிறது ஒரு ஆற்றல் மிக்க பருவம். கரும்புல நுனியும் அடியை விட மத்திய பகுதி முக்கியமான பகுதி. அந்த மேலை கிளை ருசி வித்தியாசமா இருக்கும், மத்திய பகுதி நல்லா இருக்கும். அதே போல தேங்காயில இளநீர் தொடக்கம், கொப்பரை முடிவு, ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த தேங்காய் தான் மிகுந்த பயன்பாடு உள்ள அந்த பருவம். இளநீரையும் கொப்பரையும் விட அந்த தேங்காய் தான் அதிகம் பயன்பாடு உள்ளது. அதே போல அல்லாஹ் தஆலா பருவங்களிலே இளமை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பருவம். சொர்க்கத்தில் எல்லாரும் இளம் வயதுடையவர்களாகத்தான் நுழைவார்கள். ஹதீஸில் வருகிறது. யாரையும் அல்லாஹ் தஆலா வயசாக்கி நுழைக்க மாட்டான். அதனாலதான் ஒரு வயசான அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இல்லையா, நாயகமே நான் சொர்க்கம் போவேனான்னு கேட்டாங்க. கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிழவிகளுக்கு சொர்க்கம் கிடையாது. அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொர்க்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்சாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை கன்னி பெண்களாக ஆக்கி சொர்க்கத்தில் நுழைவிப்போம் அல்லாஹ் சொல்றான். வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அல்லாஹ் அப்படி சாலிஹத்தான பெண்களாக ஆக்கி அருள வேண்டும். அருமையான பெருமக்கள், கன்னி பெண்களா, பெண்கள் மாத்திரமல்ல ஆண்களும் அப்படித்தான். வரலாற்றில் வருகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். சொர்க்கத்தில் நுழையிறவங்களுக்கு இவ்வளவு தன்மைகள் இருக்குமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம், ஏனென்றால் கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, தான் விரும்பிய ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அவனாக படைத்தான். அல்லாஹ் விரும்பிய ஒரு தோற்றம். அதனால் சொர்க்கத்தில் நுழைகிற எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தது. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு சொல்ல வேண்டியதில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது சின்ன வயது 33 தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். சொர்க்கத்தில் நுழைவதற்காக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த பருவமும் இளமை பருவம் என்று சொன்னால் அந்த பருவம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நாம யோசிக்கணும் பெருமக்களே. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், யுக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சி, 5 காரியங்களுக்கு முன்னால் 5 காரியத்தை பாக்கியமா கருது. ஷபாபக்கு கபல ஹரமிக்க, சிஹத்துக்க கபல சக்கமிக்க, ஃபராகக்கு கபல சூகுலிக்க, லினாக்கு கபல பக்கரிக்க, துன்யாக்கு கபல ஆகிரத்திக்க. உங்களுடைய வயோதிகத்திற்கு முன்னால் வாலிபத்தை பாக்கியமாக கருதுங்க. என்ன பாக்கியமாக கருதுங்க? நல்ல சம்பாதிங்க அப்படின்னு துன்யாவில் எல்லாரும் சொல்லுவாங்க. அதையும் செய்ய வேண்டியதுதான், அது அந்த பருவம் தான். அதே மாதிரி நல்ல இபாதத்திலே ஈடுபாட்டோடு அமைந்திருப்பது. ஷாபுன் நஸாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த அந்த பருவத்தை கழித்த வாலிபருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் இடம் கிடைக்கும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதனால் அந்த பருவம்ங்கிறது மிக முக்கியமான பருவம். வயோதிகத்திற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு வேலைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதுங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு குல் ஹுவல்லாஹ் ஓதுனா என்னங்க? நாவை விக்கிரை கொண்டு அசைத்துக் கொண்டிருந்தால் என்ன? இடையில வேற ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. செய்தனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கலே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த வழியாக சையதுனா அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு கடந்து போறாங்க. அதற்கு அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்கள், தேவைப்பட்டால் நாளை அந்த விஷயம் வருகிறது சொல்கிறேன் பெருமக்கள். இந்த உம்மத்தினுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியவர்கள் சையதுனா அபூதர் அல்-கிஃபாரி அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஆதா அபூதர் அல்-கிஃபாரி, இவர்கள் தான் அபூதர் அல்-கிஃபாரின்னு அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, ஆதா அபூதர் அல்-கிஃபாரின்னாங்க. ஹஜ்ரத் என்ன அறிமுகப்படுத்தினா நியாயம். நான் பள்ளியினுடைய இமாம் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் நான் சொன்னா எப்படி இருக்கும்? என்ன பத்தி சிரிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி அதற்கு செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார் அறிமுகப்படுத்துறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துறாங்க. ஹாதா அபூதர் அல்-கிஃபாரி. என்னங்க அபூதர் அல்-கிஃபாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்கிறவங்க, அவங்களுடைய சஹாபி. அவங்கள்ட்ட இவங்க தான் அபூதர் அல்-கிஃபாரின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு கேட்டாங்களாம். ஒஹுவ மஸ்ஹூருன் இந்தனா மின்கும், அவங்க சொன்னாங்களாம் உங்களை விட எங்கள்கிட்ட அவர் ரொம்ப பிரபலியமான ஆளுன்னாங்களாம். மனிதர்களிடத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட உங்களிடத்தில் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட மலக்குகளிடத்தில் ரொம்ப பிரபல்யமான ஆளுன்னாங்களாம். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்க. என்ன காரணம்? எங்க கூட நடமாடிக்கிட்டு இருக்கிற ஆளை போய் உங்கள்கிட்ட ரொம்ப பிரபல்யம்னு சொல்றீங்களே, காரணம் தெரிஞ்சுக்கலாமா? 2 காரணம்னு சொன்னாங்க. முதலாவது என்னன்னு சொன்னா, தன்னை பொறுத்து அவர் சாதாரணமாக தன்னை கருதி கொள்வார். எல்லா ஆற்றல், திறமை, வலிமை, எல்லா உயர்வு இருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக கருதி கொள்வார். அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கணும், மக்கள்கிட்ட கண்ணியம் கிடைக்கணும், நம்மை பொறுத்து சாதாரணமா நம்மளை கருதிக்கணும். இது ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி. அந்த பண்பு தான் அபூதர் அல்-கிஃபாரி இடத்தில் இருந்தது. தன்னை சாதாரணமாக கருதி கொள்வார். இன்னொரு பண்பு என்னன்னா, எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ولا يخرجوا ولا يذهبوا ولا يقودوا ولا يقوموا ولا يقعدوا الا وهو يقرأ سورة الفاتحة سورة الإخلاص. இருந்தாலும் நின்னாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. பெருமக்களே, அந்த குல் ஹுவல்லாஹ்வுடைய சிறப்பை பத்தி தேவைப்பட்ட தனியா கூட பேசலாம். அவ்வளவு அந்தஸ்துல அமைச்சு அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் சும்மா இருக்கிற நேரத்தில் ஓதிக்கிட்டு இருக்கலாம். குல் ஹுவல்லாஹ் ஸலவாத் ஓதுற மாதிரி குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 400 தடவை படுக்கையிலே படுப்பவர் ஓதினால் கூட அல்லாஹ் தஆலா அவருக்கு சீக்கிரம் ஷிஃபா கொடுப்பான் வருது. 400 தடவையா? 100 தடவை ஓதுறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆக இந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஆக பாக்கியமாக கருத வேண்டும் என்று சொன்னால் இபாதத்தின் வழியாக அந்த நேரங்களை பாக்கியமாக நாம் கழிக்க வேண்டும். இந்த பருவம் என்பது அவ்வளவு முக்கியமான பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையிலே அந்த இளமை பருவத்தில் அவர்கள் செய்த காரியங்கள் ஏராளம். அதிலே ஒன்று ஆடு மேய்த்தார்கள்.